வந்து பார்த்தீங்கன்னா 19th ஆஃப் மே டைம் இப்போ வந்து 10:10 ஆகுது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த 25,000 இந்த ஸ்டாடர்லேயே இருக்குது. ஓகேவா, இந்த ஹை வந்து போனால் இது வரைக்கும் போகும், 25,663 வரைக்கும் போகும். இது வந்து ஒரு நல்ல ஒரு இடம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகேவா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 25 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து போகணும். ஓகே, இங்கே 25 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ, இல்லாட்டி 12 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து பேர் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸ்டாடலுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ப்ரீமியம் வந்து என்னென்னா 1 crore இருக்குது. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இது 30 lakhs இருக்குது. அதனால் அந்த டவுன் வரது தான் வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 12 பாயிண்ட்ஸ் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இது எடுத்துக்கலாம், காலை வந்து செல் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாடல் போட்டுக்கலாம். ஸ்டாடல் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரேடாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா புட் சைடில் வந்து ஒரு 10-12% வந்து இதுவாக இருக்குது. கால் சைடில் வந்து 17% வந்து இன்றைக்கி டிகேவாக இருக்குது. ஓகேவா, இப்போ என்னென்னா நம்ம இதை வந்து கம்மி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுவை கால் சைடில் ப்ரீமியம் கம்மி ஆகிடுச்சுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக அதிகமாக இருக்குது. புட்டோட இது வந்து ப்ராஃபிட் வந்து நிறைய கொடுத்துச்சுன்னா திருப்பி இந்த கால் சைடில் தான் டவுன் பண்ண வைப்பாங்க. இப்போ இது கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 976 அந்த மாதிரி % இருக்குது. இப்போ இது வந்து என்னென்னா திருப்பி வந்து பாசிட்டிவாக வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா இதுதான் எடுக்க போகிறோம். காலை வந்து ரைட் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு வந்து ரைட் பண்ண போகிறோன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குன்னா காலோட ப்ரைஸ் வந்து $6 இன்னும் நம்மளுக்கு வந்து கம்மியாகும். சரி, ஓகே, இந்த $6 வந்து நம்ம வந்து பேர் பண்ணிப்போம். நம்ம வந்து இப்போ வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்னா இது 25,550 சி. ஓகேவா, 25,550 சிஇ செல்லு 10 lot டன்னு. ஓகே, நம்ம எவ்வளோக்கு எடுக்க போகிறோன்னா இங்கே 158 59 இருக்குல்ல, 59 எடுத்துப்போம். இது பாருங்கள் 63 இருக்கா, இது வந்து 159. ஓகே, இதை வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்றைக்கி தேதி வந்து 19/05/2025 நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகே, இங்கே வந்து நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது 159 வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா, இது இங்கே இப்படி ஓரம் கட்டிப்போம். 159 இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம எவ்வளோ வந்து முன்னாடி எத்தனை 14 பண்ணிட்டு நம்மள அந்த லாஸை வந்து பேர் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். இதை வந்து தூக்கிடுவோம். நம்ம 14 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுப்போம். இதான் நம்மளோட ட்ரேடு. திருப்பி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 10:27 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பொசிஷன் வந்து ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டோம். ஏன்னா வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நம்ம ட்ரேடை மிஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு என்ட்ரானோம். அது வந்து நம்ம வந்து ட்ரா டவுன் ஆக்குது. 13-14 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து ட்ரா டவுன் ஆக்கிச்சு. ஏன்னா வந்து இது இந்த ஹையை வந்து தொடர்றதுக்காக. ஓகே, இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது சொல்லி போய் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வாட்டியை வந்து பார்த்திங்கன்னா புட்டோட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டுத்தில் வந்து அதிகமாகவும் இருக்குது. ஓகே, தெரியுதுங்களா, 25,000 இருக்குது, 25,100 இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிடுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. டவுனில் போகிறதுக்கு வந்து என்னென்னா வாய்ப்பு இருக்குது. டவுனில் பண்ணாலும் திருப்பி வந்து ரெக்கவரி ஆகிடும். ஓகேவா, இதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்குன்னா 5 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ இந்த டவுனில் வந்து என்னென்னா நம்ம வந்து புட்டை வந்து செல் பண்ணிடலாம். என்னன்னா 25,000 இருக்குது பார்த்தீங்களா, அந்த புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீமியம் வந்து கம்மியாகணும். எவ்வளோ கம்மியாகணும்னா இப்போ வந்து இது வந்து 114 இருக்குங்களா, இது வந்து இந்த ப்ரைஸ் வரணும். ஓகே,
11 இது வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு வரணும்னா இந்த ப்ரைஸ்க்கு 164க்கு வரணும். 164 வாங்கினா நல்ல ப்ரைஸு. இன்னும் 15 புள்ளிகள் வந்து இது கம்மியாகணும். 15 புள்ளிகள் இது கம்மியாகணும். இது 15 புள்ளி 20ல் வந்து வைக்கணும் நம்ம டார்கெட். 25 கூட வைக்கக்கூடாது. இதை வந்து 20 வந்து வச்சுப்போம். நம்ம டார்கெட் ஹிட் பண்ணும்போது இந்த வந்து புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணணும். சரி, ஓகே, திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன். 12 நாளாவது. இப்போ என்னென்னா நம்ம டார்கெட் வந்து இங்கே ஹிட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இது எப்படி சொல்லி பார்க்கலாம். சப்போர்ட்டுக்கு வந்து தொடரத்துக்கு இன்னும் வந்து இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போனா இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கூட வந்து இதில் வந்து வரலாம். ஓகே, 20ன்றது 30 கூட இங்கே வரலாம். ஓகேவா? இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16,000 ப்ராஃபிட் இருக்குது. அப்போனா வந்து 0.7% வந்து ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணோம். எதை ஹெட்ஜ் பண்ணால் 25,000 பிஏ வந்து ஹெட்ஜ் பண்ணோம். அப்படி ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து இது இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,939. ஆனால் இந்த இடத்துல வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,000லேயே நல்லாயிருக்கு. இது வந்து என்னென்னா ஸ்டாடல் மாதிரி தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து திருப்பி வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கணும். நம்ம வந்து எடுக்காம விட்டோம். சரி, திருப்பி அதே இடத்துக்கு வரட்டும். வரும்போது நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷனை வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ ஹோல்ட் பண்ணுறோம். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன் ஹெட்ஜ் பண்ணும்போது. 151 ஆகுது. இப்போ நம்ம ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே நல்ல ப்ரைஸ் வந்திருக்கு பாருங்கள். 165 இல்லை, இப்போ 166 வந்து போயிருக்கு. இந்த இதுவும் வந்து லோ வந்திருக்கு. திருப்பி ஹை போச்சு பார்த்தீங்களா நம்மளுது இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 27,000 இருக்குது. 27,000னா 1.4% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, இங்கே வந்து நம்ம எங்கே வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம்னா இந்த இடம் வந்து தொட்டால் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். எங்கன்னா இப்போ வந்து 24,972 இருக்குது. 24,961 இன்னும் ஒரு 10 பாயிண்ட்டு கீழே இருக்குன்னா நம்ம அதை ஹெட்ஜ் பண்ணோம். நம்மளுக்கு ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குன்னா இப்போயே வந்து இந்த இடமே ஒரு நல்ல ப்ரைஸாக இது 165 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 165 வச்சுருக்கல, இதை வந்து சேவ் கொடுத்து இப்போ இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணிட்டோம். எதனா இந்த புட்டை இங்கே பாருங்கள், புட்டை வந்து 25,000 வந்து 165க்கு நம்ம ஹெட்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகேவா? ஆனால் அது இது வரைக்கும் வரலாம். 24,962 வரைக்கும் வரலாம். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து இவன் வந்து இப்போ சப்போர்ட் எடுக்கணும். இல்லாட்டி வந்து கீழே வருதான்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு லைனை ஒன்று போட்டுருவோம். ஓகேவா? பாருங்க, நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துருக்கணும். நம்மளோட பஃபர் வந்து ஏரியா வந்து இந்த இது 24,965லேருந்து 24,962 வரைக்கும். ஓகேவா? முன்னாடியே நம்ம வந்து ட்ரேட் எடுத்தால் மைனஸ் வந்தால் ஒன்றே வந்து ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம டாலரன்ஸ் தான். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம். இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து கன்சல்டேட் தான் ஆகுது. ஆனால் ஒரு ரெண்டில் காலில் வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகுது. ஓகேவா? ஏன்னா வந்து இந்த ரெண்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் வந்து மார்க்கெட் வந்து இது காலில் வந்து 1.96, புட்டில் வந்து 1.659. அதனால் எங்கே சுற்றினாலும் வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து மார்க்கெட் வந்து முடியணுமே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஆனால் 24 ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு 112. இது வந்து பார்த்திங்கன்னா மேலேயே போயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா? நம்ம எதை க்ளோஸ் பண்ணோம்னா இந்த இதை க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா? நம்ம ப்ராஃபிட் லெக்கை வந்து புக் பண்ணோம். இப்போ ப்ராஃபிட் லெக் வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த இடத்துல இது டவுன் வந்துச்சா, இது கீழெல்லாம் போகாது. அதனால் வந்து நம்ம இந்த ப்ராஃபிட் லெக்கை எவ்வளோ இருக்குது, 109 இருக்காங்க, 110 இருக்குது.
எக்ஸிட்டு 13 இருக்குது பாருங்கள். இது வந்து 10 எக்ஸிட் பண்ணாச்சு. இப்போ வந்து நம்மளது ஒரு லெக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ. ஓகேவா? எங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு இந்த ஹைலேருந்தே ஒரு ரிஜெக்ஷன் ஆகணும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு லெக்கை வந்து நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த ப்ராஃபிட் லெக்கை. ஓகேவா? இப்போ வரும் வந்து இந்த இது மட்டும்தான் இருக்குது, செல் பண்ண புட்டு மட்டும்தான் இருக்குது. டைம் வந்து 3:25. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து பேரிஷாக தான் வந்து போயிட்டுருக்குது மார்க்கெட்டு. நம்மளது இங்கேருந்து இந்த ஸ்லோப் கீழே விழுந்தது பார்த்திங்களா, விழுந்து திருப்பி வந்து ரெக்கவரி ஆகலை. ஏன் அந்த ரெக்கவரி ஆகலைன்னா, இங்கே அவங்க பொசிஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கால் இப்போ நிறைய வந்து வீக்காக இருந்த புட்டு ரைட்டரெல்லாம் இருக்காங்க பாரு, அவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரோ ட்ரேடர்ஸாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வீக்கான வந்து கால் வந்து ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து இங்கேருந்து கிக் பேக் ஆகி வரும்னு பார்த்தேன். இது வந்துட்டு இது வந்து சப்போர்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி திருப்பி அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்கி காமிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல ரிஜெக்ஷன் வேறு இருக்குது. அவள் தான் இதுக்கு மேலே வந்து நம்ம பொசிஷன் வைக்கும்போது ஓவர் நைட் பொசிஷன் வச்சா என்ன நடக்க சொல்ல முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து பொசிஷன்ஸை வந்து நம்ம க்ளோஸ் வந்து பண்ணிப்போம். ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு 0.7% ப்ராஃபிட் இருக்குது, 75% இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ நம்ம ட்ரேட் எடுத்த இடத்துல வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து உழுந்துருக்கு. 60 பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த ஒரு பொசிஷன் மட்டும் ஹெட்ஜிங் பண்ணாமல் இந்த ஒரு பொசிஷன் மட்டும் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு 2% வந்திருக்கும். நம்ம வந்து இந்தனால ஹெட்ஜ் பண்ணி வச்சுருந்தோம், ஏன்னா இங்கே இடத்துல ஸ்டார்டலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து இந்த 2 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சேமாக இருந்தது. சரி, ஓகே, அதில் வீக்காக இருக்க வந்து புட் ரைட்டர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவரி ஆகி மேலே வந்துடும்னு பார்த்தேன். ஒன்றும் எக்ஸ்பைரி நாள் இருக்குல்ல, அதனால் வந்து இங்கேயே வந்து நிற்கிது. வேறு எதாவது திருப்பி எதாவது பிளான் பண்ண போகிறாங்க போல். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ரைட்டர்ஸ் வந்து பவராக இருக்காங்க. ஆனால் வந்து என்னன்னா அதில் வந்து இந்த ட்ரெண்டை பார்த்து நிறைய வீக்காக இருக்க கால் ரைட்டர்லாம் வந்து இந்த ஏரியாவில் வந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ராப்பாக தான் இருக்குமே. ஓகே, நாளைக்கு வந்து ட்ரேடு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.